ஆமா ஆமா பண்ணது கொஞ்சம் நஞ்சமா. இங்க பாத்தியாடி மூட்டை அளவு பெருசாயிட்டே போகுது. தூக்கட்டும் நல்லா செஞ்சதுல. மூட்டையும் பாருடி எவ்வளவு பெருசு. இது காலி, இன்னையோட இது காலி தான். இந்த மூட்டையை கொடுங்கம்மா. இந்த பாவ மூட்டையை வாங்கிப்பீங்களா? இந்த பாவ மூட்டை வாங்கதாம்மா நான் வந்தேன். அப்பா ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. இந்த பாவ மூட்டை நமக்கு வேண்டாம், இப்பதான் ஃப்ரீயா இருக்கேன். இந்த 38:4 வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேல பெருகிச்சு, அது பெருகினதுனால என்ன ஆச்சுன்னா அந்த பாரத்தை என்னால சுமக்க முடியல என்று சொல்லி. இன்றைக்கு கூட பாரத்தை இன்னைக்கு சுமப்பது என்பது ரொம்ப கடினம். ஏனென்று சொல்ல அதை யார் வாங்கிக் கொள்வா, இந்த பாரத்தை எங்க இறக்கி வைக்கலாம் என்று சொல்லிதான் இன்றைக்கு தோணும். ஆனா இந்த பாரத்தை இன்றைக்கு வாங்குவதற்கு இந்த உலகத்துல ஆட்கள் கிடையாது. நம்ம பாரத்தோடு கடந்து செல்லும் போது அதை பார்த்து பரிகாசம் பண்ணுகிற கூட்டங்கள் தான் இன்னைக்கு அநேகமா இருக்கிறது. ஆனால் வேதத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லி. இன்னும் நம்ம பார்த்தோம்னா, நான் உங்களை விசாரிக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடி உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு நமக்கு பாரமாய் நம்முடைய வாழ்க்கையில அழுத்துகிற கவலை, வேதனை, துன்பங்கள் இதையெல்லாம் இன்னைக்கு சுமந்து கொள்ளுகிற ஒரு தேவன் உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. உங்கள் பாரங்களை அவர் மேல வச்சிருங்க.